வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எப்படி எப்படி கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல சஞ்சரிச்சால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும், நம்மளுடைய கர்ம பலன் ஒளி தத்துவ அடிப்படையில அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம மகர ராசிக்கு எத்தகைய ஒரு ஆண்டு பலன்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரம் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தரம் பயிற்சி பெறக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுங்கிற கிரகத்தின் அமைப்புகள் காரணமாக மகர ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 2027 ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், ஒரு ஆண்டு காலகட்டம் எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது மகர ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சனி 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசம் வரைக்கும் 6ஆம் இடத்திலே இருந்து ஜூன் முதல் வாரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் உச்ச குருவாக மாறி ராசியை பார்ப்பது அருமை. சோ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் நம்ம பாசிட்டிவா இருக்கு. யாருக்கு? மகர ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் பணவரவு கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, கடன் தொல்லை, வீண் அலைச்சல், சுப செலவுகள் குறைவே இல்லாம போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்களே போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி. உச்ச குருவாக 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பது அருமை. சரி, இப்போ ராகு கேதுகள் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இவரு பாருங்க, டிசம்பர் மாசம் புத்தாண்டு பிறந்து ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் கேது குருவோட சேர்ந்து கேலயோகமாக 7ஆம் இடத்திலும் ராகு ராசிக்குள்ளேயும் வரார். இந்த ஜூன் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் ராசிக்குள்ள இல்ல. ராகுகள் ராசிக்குள்ள வந்துன்னா சில மனக்குழக்கங்கள், அடுத்த வரக்கூடிய காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல், சிலது சரியா வர்றது, சிலது சரியா வராம போறது, உறவுகள்ல கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்கு? மகர ராசிக்கு. ஏன்னா குருவின் பார்வை இருக்கு, ராகு கேதுகளின் தாக்கங்கள் இல்லை. அதே சமயத்துல சனி 3ஆம் இடத்தில். இது மாதிரி ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அது ஜூன் மாசத்திலிருந்து கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புதிய முயற்சி, சில விதத்தோட அசோசியேஷன், சில கான்ட்ராக்ட், சில வேலை மாற்றம், தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள், நம்ம ஒருத்தரோட டைப் போடுறது, ஒரு கிளையண்ட், கஸ்டமரு, கொலீகு, அது மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் சிரத்தையாக சில மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள் தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், என்ன மாதிரி அட்மிஷன் போகணும், எது மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் நல்லா அமைச்சுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, படிப்பு, அது மாதிரி விஷயத்துல சில தொய்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது சில குழப்பத்தை கொடுப்பார். ஆனா இந்த தரம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையோட வருவதனால அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சில பேர்த்துக்கெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் கூட வருது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து வருது. அது குறிப்பா ஜூன் மாசத்திலிருந்து அதை நீ உணரக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வை, சனி, ராகு கேதுகளோட அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கிட்டத்தட்ட கோவிட் கொரோனா டைம்ல இருந்து அஷ்டம ஜென்ம சனியிலிருந்து மீண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கோவிட்ல தான் அதிகமா அஃபெக்ட் ஆன ஒரு ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு ஜென்மசனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தது. ஸோ அதுல இருந்து இப்ப எவ்வளவு தூரமா நல்லா மீண்டு வந்துட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா நல்லாவே ஒரு
அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் நான் மனசுல ஒரு வருஷம் 2 வருஷமா சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல், சில உறவுகள்ல ஒரு சுணக்கமா இருக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறவுகள் காட்டிலும், உறவுகள் விஷயத்துல, அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் விஷயத்துல, அதே மாதிரி மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி விஷயத்துல, சுப விஷயங்கள் நடந்து அதுவரை நம்ம நடக்காம ஒரு தடைகளா இருந்ததேங்கிற ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்துல கல்யாணம், குழந்தை, குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், 2-3 வருஷமாவே ஜென்மசனியிலிருந்தே அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல பாருங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருத்தி, நல்ல கஸ்டமர்ஸ், நம்ம கிளையன்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோசியல் லைஃப் மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடந்த 2 வருஷம் கம்பேர் பண்றப்போ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, குறிப்பா தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல இருந்து என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலதெல்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் டிசம்பர் மாசத்துக்கு மேல வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேது குருவோட சேரும் பொழுது கேல யோகமாக ஆறி கொஞ்சம் சோவிரயங்கள் மூலமாக பணம் ஈட்டுதல், ஷேர் ஸ்டாக்ஸ் அதுல எல்லாம் கொஞ்சம் பணம் ஈட்டுதல், கொஞ்சமே குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தீர்வு பெறுவதல், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகி நம்ம மனமே உற்சாகமாயி பழைய மாதிரி ஒரு ஏனோதானம் இல்லாம கொஞ்சம் உற்சாகத்தோட உருப்படுறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ள போகக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேல விழுகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் குறிப்பா இந்த ஜூன் மாசத்திலிருந்து நவம்பருக்குள்ள சில விஷயங்களா நீங்க காரியம் சாதிச்சுக்கணும். அதுவே நாளைக்கு அடுத்த வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்க ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி நீ என்ன லக்னம், உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கிறார், எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்க லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, எது மாதிரி வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய 6 months, 3 months, அடுத்த 12 months, 1 yearலாம் எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு, திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எந்தெந்த பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து அதை நோக்கி நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகளா இருந்தாலும் சரி, திட்டங்களா இருந்தாலும் சரி, அதை நோக்கி நீங்க ஒரு செயல்பாடுகளையும் நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.